என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். போத் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ஐடி ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு சாய்ஸ் லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் வீட்லேயே சுலபமான டேஸ்ட்டான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சில வீடியோஸ்க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கத்திரி நாற்று எப்படி நடுறதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் இது வரையும் பார்க்கலன்னா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக அந்த கத்திரி நாற்று போட்டப்போ சைமல்டேனியஸாக நம்ம மாடி தோட்டத்தில் தக்காளி விதையும் போட்டிருந்தோம். அந்த விதையெல்லாம் அழகாக இப்போ செடியாக மாறி நிறைய தக்காளி காய்கள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில செடியில் பார்த்திங்கன்னா அழகாக குண்டு குண்டாக சிவப்பு தக்காளி நிறைய காய்ச்சிருச்சு. சரி, அந்த தக்காளியெல்லாம் நம்ம சமையலுக்கு எடுத்தது போக நிறைய தக்காளி மிஞ்சி இருந்தவும் அதை வச்சு ஒரு தக்காளி தொக்கு செஞ்சிடலாமே. இப்போ மழை காலம் இல்லையா, அதனால் காரசாரமாக ஒரு தொக்கு ரெடிமேடாக இருந்துச்சு அப்படின்னா கொதிக்க இட்லி, தோசை, சப்பாத்தி இல்லை தயிர் சாதம் எது கூடயாச்சும் நம்ம பேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க தக்காளியெல்லாம் பறித்து தான் நம்ம தக்காளி தொக்கு இன்றைக்கி செய்ய போகிறோம். தக்காளிக்குன்னு தனி விதையெல்லாம் நம்ம வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அழுகுன தக்காளி இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் ஒரு தொட்டிலில் போட்டு வச்சோம்னாலே நமக்கு அழகான தக்காளி செடி உடனே கிடச்சிரும். தக்காளி செடி வளர்க்குறதுக்கு மட்டும் ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா, செடி கொஞ்சம் பெருசாக ஆனோன்னா நடுப்புறையாக ஒரு குச்சி வச்சு நேர் வாக்கில் செடியை கட்டி விடணும். நல்லா ஹைட்டு வாக்கில் செடி வளர்ந்துச்சுனா தான் காய் நிறையா பிடிக்கும். புஷஸ் டைப்பில் இருந்துச்சு அப்படின்னா காய் பிடிக்காது. நமக்கு தேவையான தக்காளி பழுக்க செடியிலேருந்து டைரெக்டாக நம்ம பறிச்சுக்கலாம். மித்த காயாக இருக்கிறதெல்லாம் செடியிலே விட்டுட்டோம் அப்படின்னா தான் வரிசையாக பழுக்க ஆரம்பிக்கும். தக்காளி காய் இருக்குது பார்த்திங்களா, அதையும் அப்பளத்தையும் சேர்த்து நம்ம ஒரு கூட்டு செஞ்சோம்னா அதுவுமே செம சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நமக்கு ஒரு 1.5 கிலோலேருந்து 2 கிலோ கிட்ட தக்காளி கிடச்சிருக்கு. அதை வச்சு எப்படி தொக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம ஊறுகாய் இல்லை தொக்கெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா நல்லெண்ணெயில் செஞ்சோன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் சாப்பாடில் சேர்த்துக்கிறது ஹெல்த்துக்கும் நல்லது. அதே மாதிரி தொக்கு இல்லை ஊறுகாயெலாம் செய்கிறோன்னு வைங்களேன், எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கிட்டோம்னா ஊறுகாவோ தொக்கோ சீக்கிரம் கெடாமல் இருக்கும். ஊறுகாய் தொக்கெல்லாம் செஞ்சுட்டு ஒரு நல்ல ட்ரையான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம 1 மாதம் இல்லை 2 மாதத்துக்கு கூட வச்சு இந்த தொக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோடனே நான் 20 காய்ந்த வத்தல் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை நம்ம எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தொக்கோட ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்னே சொல்லலாம் இந்த வரமிளகா. இந்த வரமிளகாவை அந்த எண்ணெயில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 1 or 2 minutes ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த வரமிளகாயோட ஃப்ளேவர் ஃபுல்லாக அந்த எண்ணெயில் இறங்கிடும். இறங்கி அந்த தொக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வரமிளகா ஸ்லைட்டாக கலர் மாறுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வரமிளகா ஸ்லைட்டாக பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் ஒரு 15 பூண்டு பல் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம வரமிளகாவோட சேர்த்துக்கலாம். இந்த வரமிளகாவும் இந்த பூண்டும் இந்த நல்லெண்ணெயில் மிக்ஸ் ஆகிறப்போ ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். வீடே பார்த்திங்கன்னா நல்லா கமகமகமான வாசனையாக இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த தக்காளி தொக்குக்கே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது இந்த வரமிளகாவும் பூண்டும் தான். இப்போது வரமிளகாவும் பூண்டும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம மாடியிலேருந்து கொண்டு வந்தோம் இல்லையா தக்காளி, அது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்கள் ஈவன் வேணும்னா கூட மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக கூட அந்த தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு.
இந்த ஊறுகாய் வந்து இந்த தொக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ட்ரை கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து 1 or 2 months கூட வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெளியவே வச்சு ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ கட் பண்ண தக்காளி எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரம் வதங்கணும் அப்படின்றதுக்காக இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் வந்து நான் இப்போயே ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஊறுகாய் அண்ட் தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து ஒரு கல் கூட இருந்துச்சுன்னா அப்படின்னா தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் கொஞ்சம் கூட லைட்டாகவே நம்ம ரெகுலராக போடுறத விட கொஞ்சம் கூடவே வந்து உப்பை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ தட் தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து நம்ம வெந்துடும். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி தண்ணி விட்டு பாதி வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் எனக்கு பெரிய டேபிள் ஸ்பூனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி வந்து காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் ஏற்றவோ குறைக்கவோ பார்த்துக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துடலாம். இப்போ ஒரு லிட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஸோ தட் தக்காளி வந்து நல்லா வெந்து அந்த தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடும். ஒரு 5 minutes கழித்து இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷியாக வெந்துருச்சு. சூப்பராக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த தொக்குன்ற கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. நல்லா கம வாசனையோட நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ட்ரை கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு நீங்கள் 2 months வரையும் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆஃபீஸ் கோயிங் உமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீக்லி மீல் பிளானிங்கில் வந்து நீங்கள் இந்த தொக்கும் கூட வந்து சேர்த்துக்கலாம். இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புறப்ப கடைன்னு ஒரு சாம்பார் ரைஸோ இல்லை இட்லியோ சப்பாத்தியோ செஞ்சு அது கூட சைட் டிஷ்ஷாக வந்து நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கேயா லாங் ட்ராவல் போகிறோம்னா கூட நம்ம இதை வந்து செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். இது கெட்டே போகாது. கண்டிப்பாக நீங்களும் இந்த தக்காளி தொக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.